எனக்கு அன்பானவர்களே, வனாந்திரம் இல்லாவிட்டால் சாபம், இல்லாவிட்டால் வியாதி, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை தொடர்ந்து உங்களை அலக்கழிக்கிறது. ஐயோ, எனக்கு மேல இருக்கிற நிந்தை மாறுமா? இந்த தீராத வியாதி மாறுமா? என் குடும்பத்தில் இருக்கிற போராட்டம் மாறுமா என்றால் ஆண்டவர் சொல்றாரு, மாறும். என் வசனங்களுக்கு கீழ்ப்படி. எந்த காரியத்தில் நான் இன்னும் கீழ்ப்படியலை அப்படின்னு தெரியுதோ அந்த காரியத்தில் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிச்சிடுவோம். 7 முறை அவன் முழுகினான். தெரியல, ஒரு முறை முழுகி இருந்தாலும் அற்புதம் நடந்திருக்கும். ஆனால் எலிசா அவனிடத்துல 7 முறை 7 முறை நீ முழுகி எழுந்து வா. ஒருவேளை 6வது முறை முழுகியும் அவன் சரீரத்தில் மாற்றம் வரலன்னு சொல்லி அவன் கண்ட பொழுது அவன் கரை ஏறி போய் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த நாகமான் 7வது முறை அவன் உள்ளே முழுகி வெளியே வரும் பொழுது தேவன் அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு வசனத்திற்கு, தேவனுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிய முடியுமோ கீழ்ப்படியுங்க. நிச்சயமாய் உங்களுடைய சரீரத்தை, இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் நிச்சயமாய் மறுரூபமாக்குவார்.